அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் அருகே பள்ளி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூர் அருகே பள்ளி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சேதுக்குவாய்த்தான் பகுதியில் தனியார் பள்ளி வாகனமும் அரசு பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப திருச்செந்தூர் பகுதியில் பள்ளி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி நடந்தது? மாணவர்கள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது? நிச்சயமா பூர்ணிமா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் பகுதியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பள்ளி வாகனத்தில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வாகனம் என்பது சேதுக்கு வாய்த்தான் பகுதி அருகே தனியார் பள்ளி வாகனமும் அதே போல சென்று கொண்டிருந்த போது அங்கு அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களை ஏற்றி சென்ற மற்றொரு வேனும் நேருக்கு நேர் மோதியதில் இதில் திவாகரன், எழிலரசன், செரிமதி ஆகிய 3 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். மேல் சிகிச்சைக்காக அவர்கள் 3 பேரும் திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இது குறித்து குறும்பூர் போலீசார் தங்களுடைய வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பள்ளி வாகனத்தில் சென்ற மற்ற மாணவ மாணவிகளுக்கு லேசான காயம் என்பதுதான் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 3 மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் மிக அதிகமான காயம் இருப்பதன் காரணமாக நேரடியாக அவர் அங்கிருந்து முதல் சிகிச்சை என்பது குறும்பூரில் செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கான அந்த பகுதியில் பாளையங்கோட்டையில் உள்ள அவர்களுக்கான அந்த அவசர சிகிச்சை மையத்தில் அவர் தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் மருத்துவமனை நிர்வாகம் என்பது செய்துள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.